கிருஷ்ணகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்படும் கம்புக்கு உரிய விலை கிடைக்காததால் அரசு தலையிட்டு குவிண்டாலுக்கு 6000 முதல் 7000 ரூபாய் வரை நிர்ணயித்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், போச்சம்பள்ளி, ஓலைப்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய பகுதிகளில் ஒரு காலத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பரவலாக கம்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. கடந்த சில ஆண்டுகளாகவே விளைச்சலுக்கு போதிய விலை கிடைக்காததாலும் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் விவசாயிகள் கம்பு பயிரிடுவதை படிப்படியாக குறைத்துக் கொண்டனர். இதன் விளைவாக தற்போது வெறும் 500 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே கம்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான நிலப்பரப்பில் மட்டுமே கம்பு பயிரிடப்பட்டதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிளி, குருவி, அணில், மயில் உள்ளிட்ட பறவைகளின் பார்வை இந்த கம்புவின் மீது திரும்பியுள்ளது. கதிர்விட்டுள்ள கம்பு பயிர்களை இவை கூட்டம் கூட்டமாக வந்து சேதப்படுத்தி வருகின்றது. எனவே தமிழக அரசு தலையிட்டு அழிவின் விளிம்பில் இருக்கும் கம்பு விவசாயத்தை காக்க கம்புவின் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக ஒரு குவிண்டாலுக்கு கம்பை 6000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெற்று கொள்முதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரம்பரையா நாங்க செஞ்சுட்டு தான் வந்துக்கிறேன், இப்பயும் போட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப எல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு 50 ஏக்கராவும் போடுவாங்க. இப்ப யாரையும் ஒரு 3 வீட்டுக்காக தான் ஒரு 3 ஏக்கரால போட்டுக்கிறேங்க. இதனால இந்த கிளி, குருவி தொலைங்க அதிகமா எங்களுக்கு முடியல. அதுல வந்து ஒரு கால்வாசி தான் கிடைக்குது, எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு. இதனால எங்களுக்கு வந்து விலை வந்து ஒரு 3000 ஒரு 4000 பேருக்கு தான் போதிக்கு போகுது. ஒரு 6000 7000 போட்டாதான் எங்களுக்கு இந்த செலவு, உழவு ஓட்டந்து, குருவி முடுக்கிறது இதெல்லாம் 120 நாள் இதுக்கு வந்து காத்து இருக்கணும். கொத்தி சித்திரை நாத்து விட்டுங்க, இப்ப ஆடி முடியுது, அறுத்து வச்சிருக்கிறேங்க. இன்னும் அது அடிக்கல, மிஷின்ல கொடுத்தேன். இதனால எங்களுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு 6000 7000 பேருக்கு எங்களுக்கு அது விலை கொடுத்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேங்க. கம்பு வந்து ஒரு ஏக்கரை வந்து நான் வருஷம் நட்டுன்னு வரதுல எனக்கு வந்து செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 ரூபாய் ஆகுது. 30,000 ரூபாயில எனக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆகுது. எனக்கு 30,000 ரூபாய்க்கு ஏர் ஓட்டுறது, அப்புறமா கால் போடுறது, நாற்று விட்டுறது. கம்பு விலைக்கு வந்து வாங்கிட்டு வந்து நான் நாற்று விடணும். நாற்று விட்டு பிடிங்கி நடுறதுக்கு 5000 ரூபாய் கூலியை கொடுக்குறேங்க. மறுபடியும் கொத்தும் போது ஒரு 3000 ரூபாய் வாங்குறாங்க. மறுபடியும் அறுப்பு கூலி வந்துட்டு 8000 ரூபாய் கேட்குறாங்க. 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன். 8000 ரூபாய் கொடுத்தாலும் லாஸ்ட்ல எனக்கு விளையிறது வந்துட்டு பட்டாசு வாங்கி வெடிக்கிறேன். பட்டாசு வாங்கி வெடிக்கிறது 5000 ரூபாய் பட்டாசு வாங்கி வச்சுங்க. நான் பட்டாசு வாங்கி வச்சு இப்போ காலையில வந்து சாயந்தரம் வரத்துல குருவி முடுக்கலாம், சாப்பாட்டு கூட போட முடியல. அந்த அளவுக்கு பாதி கம்பு தின்னுடுது குருவி, கிளி, காக்காய் எல்லாமே. அது முடுக்கிறதுக்கு அப்படி முடுக்கணுங்கெல்லாம் அப்படி போயிட்டு இங்க முடுக்கினா அந்த மூலைக்கு போயிடுங்க. அந்த மூலைக்கு போனாக்கா இந்த மூலைக்கு வந்தாக்கா அந்த மூலைக்கு. அதுக்கு குருவி முடுக்க ஓய்வு இல்லை எங்களுக்கு. அந்த அளவுக்கு காலையில இருந்து சாயந்தரம் ஓய்வு இல்லாம குருவி முடுத்தாலையும் எங்களுக்கு விளைச்சல் வந்து குருவி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டா 4-5 மூட்டை கம்பு ஆகுது. 4-5 மூட்டை கம்பு ஆனாலும் சந்தைக்கு எடுத்துன்னு போனாக்கா ஒரு 3000 4000 பேர்த்துலயும் கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த கம்பு விளைச்சல கொஞ்சம் விலை ஏற்றி வாங்குற மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யணும்.